Hello guys, welcome to our channel Cricket Universe. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸோடைய ஓடிஐ சீரிஸ். அதில் 4th ஓடிஐ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 2-1 அந்த சீரிஸில் லீடிங் இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் இங்கிலாந்து இந்த சீரிஸில் அலைவாக இருக்க முடிய சுச்சுவேஷனில் டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கிரினிடா நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனர்ஸ் அலெக்ஸ் சேல்ஸ் அண்ட் ஜானி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த வெஸ்ட் இண்டீஸ் பாலிஸை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. நோ மர்சி போட்டு அடின்னு அடிச்சு மரணடி சரியான அடி. பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56 ஆஃப் ஜஸ்ட் 43 பால்ஸ் தான், 4 4s 4 6s. அலெக்ஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஆடி 82 ஆஃப் 73 பால்ஸ் 8 4s 2 6s செம்மடி அடித்தாங்க. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஜஸ்ட் இன் 13.5 ஓவர்ஸில். ஸோ செம்மடி அடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. ஜானி பெஸ்ட்டோ 56, அலெக்ஸ் சேல்ஸ் 82. அண்ட் தென் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஷைன் பண்ணல, வெறும் 5 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 25.5 ஓவர்ஸில் 165 for 3 இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 330 350 அடிப்பாங்க பார்த்தா அங்கேருந்து பார்ட்னர்ஷிப் போட்ட ஒயின் மோகன் அண்ட் ஜோஸ் பட்லர் செம்மடி அடித்தாங்க. எஸ்பெஷலி ஜோஸ் பட்லர் செம்மடி அடித்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் மூடில் தான் இருந்தார். 150 ஆஃப் ஜஸ்ட் 77 பால்ஸ் தான், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 200, 194.12 செம்மடி அடித்தார். 13 4s அண்ட் 12 6s. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயின் மோகன் அவருக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாரு. 103 ஆஃப் ஜஸ்ட் 88 பால்ஸ் தான், 8 4 6 6s. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 369 இருக்கப்போ ஒயின் மோகன் அவுட் ஆகிட்டார். 369 for 4ன்னு 204 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. ஒயின் மோகன் பார்த்தீங்கன்னா 103 அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த பென் ஸ்டோக்ஸ் 11 ரனில் அவுட் ஆனார். ஆனால் ஜோஸ் டபாஸ் அங்கேருந்து கேரி ஆன் பண்ணி 150 வரைக்கும் அடித்தார். ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 418 for 6 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட்டாக 419 வெஸ்ட் இண்டீஸ்க்குன்னு. ஸோ இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவு நல்லா தான் ஆடினாங்க, நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் யூனிவர்ஸ் பாஸ் செம்மையாக பொழந்துட்டுருக்கேன். அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஜொனதன் கேம்பல் 15 ரன்ஸ்க்கோ, ஷே ஹோப் 5 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயிலும் டேரம் பிராவும் சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடு போய் எப்படி ஜோஸ் பட்லர் ஆனாரோ அதே மாதிரி யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயிலும் ஆடினார். பயங்கரமாக இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 162 ஆஃப் ஜஸ்ட் 97 பால்ஸ் தான், அவரும் பார்த்தீங்கன்னா பொலன்னு பொழந்தார். பட்லர் 12 6 அடித்தா, இவர் 14 6 அடித்தார் அவரோட இன்னிங்ஸில். அண்ட் டேரம் பிராவ் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு. 61 ஆஃப் 59, 4 4 4 6ன்னு. அதுக்கப்புறம் அந்த ஷிம்ரன் எட்மயர் ஜஸ்ட் 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஜேசன் ஹோல்டர் ஒரு 29 அடித்தார். கேர்லஸ் பிராத்வேட் 50 அடித்தார். இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் 295 வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் இருக்கப்போ போல்ட் ஆகிட்டார் பென் ஸ்டோக்ஸ் பவுலிங்கில். அவர் மட்டும் கிரீஸில் இருந்தாருன்னா இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக அந்த ஹிஸ்டாரிக் சேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஹிஸ்டாரிக் ரன் சேஸ் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச் ஒரு கிரேட் மேட்சாக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸ் கெயில் 162க்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் கேர்லஸ் பிராத்வேட் 50, ஜேசன் ஹோல்டர் 29, ஆஷ்லேனஸ் 43 அடித்தாலுமே வெஸ்ட் இண்டீஸ் 389 for 7லேருந்து 389 அப்படியே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அடில் ரஷீத் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ட்ராக்லேயும் சூப்பராக போட்டார் பவுலிங். 5 for 85 in his 10 overs. ஒரு 5 for மார்க்கூட் ஒரு சூப்பராக போட்டார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் ஒரு 4 for 60 in his 10 overs. 2 பேர் நல்லா எக்கனாமிக்கலாக போட்டு மொத்தமாக வெஸ்ட் இண்டீஸை முடிச்சு விட்டாங்க 389க்கு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 29 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் 4s and 6s இந்த மேட்ச்சில் தான் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 34 4s 24 6s. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 30 4s and 22 6s. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினில் தான் தோற்றுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 4 4 2 6 இங்கிலாந்து அடிச்சிருப்பாங்க. அந்த மார்ஜினில் தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 29 ரன்ஸில் தோற்றுருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் மேட்சஸ். ஆனால் பவுலர்ஸ் கண்டிப்பாக பாரபட்சமே கிடையாது, மறுநடி அடித்தாங்க கண்டிப்பாக. அது ஒரு சில பவுலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாங்க. ஒரு ஆஷ்லேனஸ், கேர்லஸ் பிராத்வேட் அந்த மாதிரி ஒரு அடில் ரஷீத், மார்க்கூட் அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா போட்டாங்க. ஸோ ஓவரால் ஒரு கிரேட் மேட்ச். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆனார். நிறைய டிசர்விங் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, கிறிஸ் கெயில், ஒயின் மோர்கன் அந்த மாதிரி. பட் ஜோஸ் டபாஸ் பீஸ்ட் மோட் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ சூப்பராக விளையாண்டார், அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அண்ட் அந்த சீரிஸும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 2-2 லீடிங்கோட 5th மேட்ச் ஆனாங்க. ஆனால் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் தான் சீரிஸ் வின் பண்ணாங்க 3-2. ஸோ இந்த மாதிரி கிரேட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.